கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய கோவில் இருந்தது. கோவிலின் பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் கீழ் தினமும் ஒரு முதியவர் அமர்ந்து கொண்டிருந்தார். தாத்தா, நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் என் வாழ்க்கை மாறவே மாறல. கடவுள் என்ன கேட்கவே மாட்டாரோ? கடவுள் கேட்க மாட்டார் என்று யார் சொன்னது? நான் தினமும் கோவிலுக்கு வர்றேன், தீபம் ஏற்றுறேன், மந்திரம் சொல்றேன். ஆனா என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கல. காற்று வீசுறத கேளு. காற்று எங்கிருந்து வருது, அது எங்கே போகுது? தெரியல, ஆனா அது வருது. அதுவும் தெரியல, ஆனா அது போகுது. அப்படியேதான் கடவுளின் பதில். அது எப்போ வரும், எப்படி வரும், எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. ஆனா அது வராதது கிடையாது. நீ பிரார்த்தனை செய்யறது நல்லது. ஆனா பிரார்த்தனைக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும். உன் மனதை அமைதியாக்கணும். தாத்தா, இப்போ எனக்கு புரியுது. கடவுள் பதில் தர்றார், ஆனா நான் அவங்க குரலை கேட்காத மாதிரி இருந்தேன். அமைதிதான் பிரார்த்தனையின் கதவு. அதை திறந்தவங்க வாழ்க்கை மாறாம இருக்காது. அமைதி இல்லாத மனசுக்கு கடவுளின் பதில் கேட்க முடியாது.